ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குட்டி கிட்டி. ஹாய் சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோவில் வந்து இந்த சேஃப்டி கியர் பார்த்தோம். ஆக்சுவலாக இது வந்து இந்த குழந்தைங்க ஏதாவது சடன் பிரேக் போடுறோம், இல்லை பின்னால் யாராவது தட்டினாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம பக்கத்துலேருந்து ஒவ்வொரு கிட்டியும் வந்து இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதுவும் சடனாக நடக்கும்போது நம்மளுக்கு எப்போ என்னன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லைங்களா. அதனால இது எப்பயுமே இது போகிறதுனால நான் சேஃப்டியாக இவங்க பக்கத்தில் உட்காந்து இவங்க என்ன ஏதுன்னு நான் பார்த்துப்பேன். இப்போ என்னன்னா சில டைம்ஸ் இது வந்து இந்த கழுத்து அறுக்கிற மாதிரி இருக்குது. லைக் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ தூங்கி விழுறாங்க வைக்கிறாங்க அப்படின் போது இந்த இடம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்காக தான் அமேசானில் வந்து ஆர்டர் கொடுத்து இதுவும் நான் வாங்கினேன். இது என்னன்னா இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கழுத்தை வந்து அறுக்காமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இதை ஆர்டர் பண்ணோம். இது ஒரு டைப் ஆஃப் சேஃப்டி கியர் தான். இது வந்து பேராக தான் வருது. நம்ம வாங்கும்போது ரெண்டாக வருது. ஸோ ஒன்று யூஸ் பண்ணால் போதும். பாப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று. ஸோ அதனால தான் இது வாங்கணும். இது வந்து கலர்ஸ் வந்து அவ்வளோ இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு போரால சில பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பிளாக் எடுத்துட்டா ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையானதை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போட்டு பார்த்துடலாம். தம்பி கை தூக்க பாருங்க. அவன் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்கானா. தம்பி கை தூக்கு அப்படின்னு அழகாக தூக்கிடுறான். ஸோ இதை எடுத்து நம்ம அழகாக இங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து போட போகிறேன். இப்போ வந்து நம்ம இது கீழே போயிடுச்சு இல்லை மேலே போயிடுச்சுன்னா கூட இது அழகாக நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா இந்த சேஃப்டி பாட்டுக்கு இருக்கும். இது சின்னவங்களுக்குன்னு இல்லைங்க, ஈவன் பெரியவங்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். எப்பயுமே வந்து சீட் பெல்ட் வந்து தப்பான ஒரு விஷயமே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து சேஃப்டிக்கு நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி நம்ம வச்சுக்கிட்டு இருடா ஒரு செகண்டா இப்படி வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இப்போ அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை. நீ ஒழுங்கு உட்கார. இப்போ பாருங்க லைட்டாக வருது. ஸோ இதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. நம்ம இப்படி கூட இதை வந்து மாற்றிக்கலாம். நம்ம இந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அவனுக்கு வந்து ரொம்பவா இது வந்து டைட்டனாக இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் இருக்கும்போது அவங்க வந்து கன்வீனியன்ட்டாக லாங் ட்ராவல் பண்ணலாம். ஷார்ட் ட்ராவல் விட லாங் ட்ராவல் கொடுக்குறேன். சாஃப்டாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது சேஃப்டி கியர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் வந்து இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கியிருக்கிறோம். ஏன்னா கழுத்து டிஸ்டர்பன்ஸ். இவன் வந்து தூங்கிட்டு அப்புறம் டொப்புன்னு விழுறானா, அதனால இந்த மாதிரி குட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் இந்த இடம் வந்து சாஃப்டன்னா ஒரு மாதிரி ஃபீல்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குதுங்க. பாப்பா பிடிச்சிருக்கா அவனுக்கு? தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா? இப்ப அவனுக்கு கையில வச்சு விளையாடணும். சாஃப்டா இருக்குனால இப்ப அவ வச்சு விளையாடுறா இல்லைங்களா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்க சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய். சரிடா பாத்தா.